தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஜூலை 12ல இந்த குரூப் 4 எக்ஸாமை தட்டி தூக்குறதுக்கு எல்லாம் தயார் நிலையில இருப்பீங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமை தட்டி தூக்குறதுக்கு என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்வியில அடிச்சிருவோம் சார், ஏன்னா ரிவிஷன் பண்ணிட்டோம், ரிவிஷன் நீங்களும் பண்ணிட்டீங்க, அதை அடிச்சு தெரிஞ்ச கேள்வி அடிச்சிருவோம், தெரியாத கேள்விக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட பயன்படுத்திடுவோம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சித்தாந்தத்தை பிடிச்சிருவோம், அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல வச்சு தெரியாத கேள்வி அடிச்சு விட்டுருவோம் சார், ரைட்டா? அப்ப தெரிஞ்ச கேள்வி தெரியாத கேள்விக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்ப 3 மணி நேரம் தான் எங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 3 மணி நேரத்துல 200 கேள்வி எப்படி சார் அட்டன் பண்றது? 200 கேள்வி அட்டன் பண்ணி நான் டைமுக்கு முடிச்சு வெளில வந்து டைம் பத்தலாம் நான் புலம்ப கூடாது சார், பக்காவா முடிக்கணும் சார். ஸ்கெட்ச் போட்டோம்னா பக்காவா முடிக்கணும் சார், சரியா? நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி முடிக்கணும் சார். நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி 175 நான் வாங்கணும் சார். அப்ப 175 வாங்குறதுக்கு டைமை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது சார்? 3 மணி நேரம் எங்க கையில, அதை எப்படி ஷெட்யூல் படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல போட்டு உடைக்க போறேன். லைவா நானே ஸ்டூடெண்ட் மாதிரி டெமோ காட்டி உங்களுக்கு முடிக்கிறேன், ரைட்டா? அது என்ன அப்படின்னா, வேகமாக பதிலளிப்பது எப்படி. ஒரு கேள்வியை கூற்றுக்கான கேள்வினா அது எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம், மேத்ஸ் ஃபாலோவினா அது எத்தனை வினாடிகள் எடுத்துக்கலாம், ஜெனரலா தமிழ் கேள்வினா அதுக்கு எத்தனை வினாடிகள் ஆகும் சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் எவ்வளவு வினாடிகள் ஆகும் சொல்லிட்டு உங்க கண்ணு முன்னாடி நான் லைவாவே டெமோ காட்டுறேன், கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்றேன், ரைட்டா? நானே ஸ்டூடெண்டா மாறிடுறேன். நானே ஸ்டூடெண்ட், நீங்க இன்விஜிலேட்டர் இப்ப, ரைட்டா? வணக்கம் சார், ஏன்னா நீங்க இன்விஜிலேட்டர்ல நான் ஸ்டூடெண்ட் இப்ப. என்ன அதுக்கு முன்னாடி டைம் ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எதை சார் முடிக்கணும் அப்படின்னா, தமிழ் ஜிஎஸ் மேத்ஸ் 3 இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் தமிழை தான் நீங்க முடிக்கணும். ஏன்னா தமிழ் தான் கொஞ்சம் வெல்வர்ஸா நீங்க இருப்பீங்க, தமிழை தான் பொழந்து கட்டுறதுக்கு ரெடியா இருப்பீங்க, ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் 1 hour தமிழை முடிச்சிருங்க. அது முத கேள்வியில இருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 101ல இருந்து 200 வரைக்கும் தமிழ் இருந்தாலும் சரி, தமிழை தேடுங்க, தமிழை முடிங்க, ரைட்டா? சோ தமிழ் முத 1 மணி நேரம் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த 2 மணி நேரம் இருக்கு. அதுல ஜிஎஸ் மேத்ஸ், அதுலயும் ஜிஎஸ் 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம் மேத்ஸ். 1/2 மணி நேரத்துல மேத்ஸ் முடிக்க முடியுமா? நான் கொஞ்சம் மேத்ஸ்ல வீக், சரி ஓகே, மேத்ஸ் 45 நிமிஷம், ஜிஎஸ் 1.25 மணி நேரம். ஆனா ஜிஎஸ் ஃபாஸ்டா முடிக்கணும். நீங்க இங்க மேத்ஸ்ல குறைச்சிங்கன்னா ஜிஎஸ்ல டைம் ஏறும், அங்க குறைச்சிங்கன்னா இங்கே ஏறும். அதனால எது எப்படியோ 2 மணி நேரத்துல ஜிஎஸ் மேத்ஸை முடிக்கணும், தமிழ் 1 மணி நேரத்துல முடிக்கணும். ஓகே வாங்க, பக்கா வாங்க. அப்ப நம்ம படிச்சதை வச்சு தெரிஞ்ச கேள்வி அடிச்சிடணும், ஆப்ஷன் எலிமினேஷனை வச்சு தெரியாத கேள்வி அடிச்சிடணும். உள்ள 3 மணி நேரத்துல எப்படி முடிக்கணுங்கிறதுக்கு இந்த டைம் அலாட்மெண்ட்ல நீங்க முடிக்கணும், ரைட்டா? எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துல அதிகபட்சம் தமிழ் 1 மணி நேரங்கிறது அதிகபட்சம், அது தாண்டவே கூடாது, ரைட்டா? அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் எக்ஸாம் ஹாலுக்கே போகணும். என்ன சோ 3 மணி நேரம் எப்படி அலாட்மெண்ட் பண்றதுன்னு சொல்லி காட்டிட்டேன். இதை லைவாவே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்க இன்விஜிலேட்டர், நான் ஸ்டூடெண்ட், லைவா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், ரைட்டா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன சொன்னேன் நானு? ஃபர்ஸ்ட் தமிழை பார்க்கணும், நெக்ஸ்ட் ஜிஎஸ் அண்ட் மேத்ஸை பார்க்கணும். சார் ஜிஎஸ் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேத்ஸை முடிச்சுட்டா சார் அப்படின்னா அது உங்க இஷ்டம். கொஞ்சம் மேத்ஸ் நல்லா வந்துச்சுன்னா மேத்ஸை முடிச்சிடுங்க. அது என்ன கேட்டீங்க அப்படின்னா, மேத்ஸ் அங்கங்க இருக்கும், நீங்க அதை தேடுறதுக்கே டைம் ஆயிடும், தேடுறதுக்கே 10-15 செகண்ட் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு அப்படியே ஜிஎஸ் மேத்ஸ் சொல்லிட்டு வரிசையில வரும்ல, அந்த 101 102 103 அங்க 110 ஏதாவது மேத்ஸ் 2-3 கேள்வி வரும்ல, அந்த வரிசையிலே போய் முடிக்கிறது பெஸ்ட். ஆக மொத்தமா தானே 175 மேல அடிக்கணும், மேத்ஸ்க்கு தனியா அடிக்கணும், அதுக்கு தனியா அடிக்கணும்ல, இல்ல மொத்தமா அடி, போஸ்டிங்க தூக்கு, அப்படிதான் டிஎன்பிசி சொல்றாங்க, அதன்படியே போங்க, ரைட்டா? சோ ஆனா அனலாக் வாட்ச், அதாவது வாட்ச் உள்ள கம்பல்சரி கொண்டு போயிடுங்க, வாட்ச் கம்பல்சரி. நீங்க பாட்டு இன்விஜிலேட்டர் டைம் கேட்கலான்னு சொல்லிட்டு அதுல டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. மேடம் டைம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து நடந்து டைம் 10 நிமிஷம் இருக்குப்பா, நான் அதுலயே 10 செகண்ட் வேஸ்ட், ரைட்டா? வாட்ச் இருந்துச்சு, டக்கு வாட்சை பார்த்து 1 மணி நேரம் முடிச்சேன், தமிழை முடிச்சேன்டா, அடுத்த ஜிஎஸ் மேத்ஸ் இந்த வரண்டா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா வாட்ச் கம்பல்சரி, ரைட்டா? சோ அதை ரெண்டையும் மைண்ட் செட் பண்ணிருங்க. இப்ப நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் காட்டுறேன். 2024 2022 2019 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோவாவும் வச்சுக்கலாம், ரைட்டா? இல்ல கண்ணு முன்னாடி ப்ரூஃப் காட்ட டைம் எவ்வளோன்னு சொல்லிட்டு டைம் ஷெட்யூல், அதாவது டைமை செக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவும் வச்சுக்கலாம், ரைட்டா? எது எப்படியோ கண்ணு முன்னாடி ப்ரூஃப் காட்டுறேன், நானே ஆஸ்பிரண்டா மாறிடுறேன். இப்ப எக்ஸாம் ஹால் மாதிரி இந்த வீடியோ பாருங்க. இப்ப இனிமே நான் பார்க்க போறல எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போயிட்டீங்க, அப்படி பாருங்க. நான் தான் எக்ஸாம் ஹால்ல ஒரு ஆஸ்பிரண்டா போய் இந்த எக்ஸாம் எழுத போறேன், அப்படி பாருங்க. நீங்க ஒரு இன்விஜிலேட்டர், சரியா? இன்விஜிலேட்டர் வச்சுங்க. சரி, இப்ப தமிழ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்மின் ஸ்டாப் கிளாக் வச்சிருக்காரு, வாட்ச் பண்ணுவாரு. முதல் 4 கேள்வி எவ்வளவு ஆகுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே கணக்கு மனசுல கணக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா? சோ ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடியா இருக்காங்க. நானும் ஓஎம்ஆர் எல்லாம் வச்சிருக்கேன், பேனா வச்சிருக்கேன், பேனா பிளாக் பென்னு 2 பேனா எடுத்துட்டு போங்க, ரைட்டா? சோ ஓகே, தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் கொஞ்சம் ஃபாஸ்டா மைண்ட் செட் பண்ணோம்னா ஜிஎஸ் மேத்ஸ் அதுக்கப்புறம் போயிடலாம், ரைட்டா? சோ கண்ணை மூடிக்கிறேன், ஏன்னா வந்தோடனே கொஸ்டின் வந்துடும், ரைட்டா? நான் கண்ணை மூடிக்கிறேன், ரைட்டா? கொஸ்டின் ஏறத்தால டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஓகே, ஸ்டார்ட். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன? வந்தான், வந்தால், வந்தவர். வந்தால் இஸ் ஆன்சர். வினைமுற்றுனாலே வந்தவர், வந்தால். ஆப்ஷன் ஏ.
ஓகே, எவ்வளவு செகண்ட் ஆச்சு? 12 செகண்ட். ரைட்டா? ஏறத்தால நான் ஆரம்பிக்கிறது ஸ்டாப்னு சொல்றதுக்குலாம் எப்படியும் ஒரு 2 செகண்ட், 10 செகண்ட். ஒரு கேள்விக்கு 10 செகண்ட். இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்ல இந்த மாதிரி தமிழ் கேள்வி தான் ஒரு 60 கேள்வி வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி 60 கேள்வி, ஒரு கேள்விக்கே 10 செகண்ட். ஒரு கேள்விக்கு 10 செகண்ட், 60 கேள்வி இது மாதிரி தான் வரும். 600 செகண்ட்ல தமிழ்ல 60 கொஸ்டின் முடிச்சிடலாம். நான் குறைஞ்சபட்சம் ரொம்ப ஹைப் கொடுத்தலாக்கி பேசல. ரைட்டா? அந்த டைம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து வருது. ராமன் வந்தான் வினைமுற்று எழுவாய் பெயரச்சம். ராமனால எழுவாயில தானே ஸ்டார்ட் பண்ண. எழுவாய் தொடர் இஸ் ஆன்சர். எவ்வளவு நேரம்? 11 செகண்ட். ஆவரேஜா 10 செகண்டுங்க. ஆவரேஜா 10 செகண்ட். சத்த கேள்வியும் பார்ப்போம். நான் பார்க்கல. சரியா? நான் பார்க்கல. ஸ்டார்ட். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண்டறி நற்றமிழ் பண்ணோடு பாரு கண் பண்ணோடு. மோனைனா முதல் எழுத்து, அதாவது ஒரு சீல முதல் எழுத்து ஒன்றி வருவது. நந்தனம் நற்றமிழ். நந்தனம் நற்றமிழ். ஸ்டாப். 11 செகண்ட். ஸோ ஆவரேஜா 10 செகண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேள்வி தான் 60 கேள்வி வரும். மீதெல்லாமே ஏதாவது கூட்டிருக்கான்னா மேச வலிங்க வந்துச்சுன்னா அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். ரைட்டா? சத்த கேள்வி. ஸ்டார்ட். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஓகே, தல புராணங்கள் என்றால் என்ன? தப்பு. தல புராணங்கள் எத்தனை வைப்படும்? தப்பு. அதுக்கான இது இல்ல. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் எப்படி பாடினார்? அது தப்பு. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? ஏன்னா மீனாட்சி சுந்தரனார். அதான் ஆன்சர். 17 செகண்டா? சரி, ஏன்னா 17 செகண்ட்னா நான் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பெருசு, நான் கொஞ்சம் பேசுறேன், அதிலே போயிடும். ஆனா நீங்க பாக்குறீங்களே, சோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு 13 செகண்ட்ல இருந்து 14 செகண்ட் வச்சுக்கலாம். சரி, 13 செகண்ட் வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு 13 செகண்ட் வச்சுக்கலாம். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இலக்கண குறிப்புனா என்ன? செந்தமிழ்னா செம்மை, மை மறைஞ்சு வந்திருக்கு, பண்பு தொகை. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம். ரைட்டா? 10 செகண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதலா? வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். படிச்சிருப்போம் நம்மளே. ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 10 செகண்ட். ரைட்டா? சோ ஒவ்வொரு 10 செகண்ட் வச்சாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரத்திலேயே தமிழ்ல 70 கொஸ்டின் முடிச்சிடலாம். கேள்வி ஈஸியா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா. ஈஸி டு மீடியம் எப்படி கேட்டாலும் தமிழ்ல 35 நிமிஷத்துல ஒரு 70ல இருந்து 75 கேள்வி அடிச்சிடலாம். ரைட்டா? சரி பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். கூரை முடைந்தனர். கூரை செய்தனர். கூரை வனைந்தனர். கூரை வேய்ந்தனர் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டா? சோ இதுக்கு ஒரு 10 செகண்ட். எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம்னா ஆர்வமா, உற்சாகமா, தெளிவா, சோர்வா? எதிர்ச்சொல். ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் கேக்குறாங்க. சோர்வு இஸ் தி ஆன்சர். ஊக்கம்னாலே ஆர்வம், அது தெளிவு, உற்சாகமே, ஆர்வம் தானே சொல்லுவாங்க. ஆப்போசிட் சோர்வு இஸ் தி ஆன்சர். இதுக்கு ஒரு 10 செகண்ட். நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுது. நீள் உழைப்பு. நீளு பிளஸ் உழைப்பு, நீன் பிளஸ் உழைப்பு, நீண்ட பிளஸ் உழைப்பு, நீள் பிளஸ் உழைப்பு. நீள் உழைப்பு. சோ பிரிச்சிங்கன்னா நீள் பிளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இப்ப ஒவ்வொன்றுக்கு 10 செகண்ட் ஆகுது. நம்ம புள்ளி வைக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பார்ப்போமா? இப்ப நான் டாட் மட்டும் வைக்கிறதுக்கு 1 செகண்டா 2 செகண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட்டா? ஓகேவா? ஸ்டாப். எவ்வளோ? 2.5 செகண்ட் ஆகுது. அதாவது நான் டாட் வைக்கிறதுக்கு எனக்கு 2.5 செகண்ட் ஆகுது. அப்ப நீங்க டாட்டை மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஓஎம்ஆர் எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓஎம்ஆர் எடுத்து அந்த புள்ளி வைக்கிறத மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை 2.5ல இருந்து 2 செகண்ட் எப்படி குறைக்கிறதுன்னு பாருங்க. ரைட்டா? இப்ப இப்படிதான் பண்ணணும். நான் சொல்றேன் இப்படியா செகண்ட் சொல்றப்ப பதட்டப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா எப்படினாலும் ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சுதான் ஒரு எக்ஸாம் அணுகணும். நம்ம எமோஷனா அணுகக்கூடாது. புத்திசாலித்தனத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும். ரைட்டா? தமிழ்ல நான் 1 மணி நேரத்துல முடிப்பேன். தட்ஸ் இட். அதுல 70 கேள்வியை 40 நிமிஷத்துல முடிப்பேன். தட்ஸ் இட். ஒவ்வொன்றும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஆணி மாதிரி இறங்கணும். நங்கூர மாதிரி இறங்கணும். ரைட்டா? சும்மா அரசல் போசல்னு எதுவும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ரைட்டா? ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 20 செகண்ட் மேல தமிழுக்கு எடுத்தால அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. கடைசியா பார்த்துக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு கேள்வியும் 20 செகண்ட் மேல எடுக்கவே கூடாது. தமிழை பொறுத்த வரைக்கும் 20 செகண்ட் குள்ள முடிச்சே ஆகணும். ஏதாவது ரொம்ப பெருசா ஸ்டேட்மெண்ட்ல பெருசா கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் 30 செகண்ட் அதிகபட்சம் வச்சுக்கலாம். 1/2 நிமிஷம் வச்சுக்கலாம். ரைட்டா? சோ அதை மட்டும் மைண்ட் செட் ஆயிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. மல்லிகை சூடினால் என்பது என்ன பொருளாக பெயர்? பார்த்தாலே இது அப்படியே ஸ்கூல் புக்ல எடுத்துக்காட்டோட இருக்கு. ரைட்டா? அதாவது மல்லிகை பூ தான் வரும். அந்த பூ வந்து முதல் பொருளாகி வரனால பொருளாக பெயர். நானே சொல்லியிருப்பேன். பயனில்லாத களநிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர்.
கல்லாதவர். ரைட்டா? சோ இதுக்கெல்லாம் வந்து 10 செகண்ட், 10ல இருந்து 12 செகண்ட். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அரசன், ஒற்றன், வீரன், தலைவன். தலைவன் இஸ் த ஆன்சர். அல்லே ஐ வருது, தலைவன் இஸ் த ஆன்சர். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல்லனா புனைவு இஸ் த ஆன்சர். சோ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் உங்களுக்கு 5ல இருந்து 10 செகண்ட் எடுத்துக்கும். ரைட்டா? நீங்க மார்க் பண்றதுக்கு ஒரு 2.5 செகண்ட் எடுத்துக்குது. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணல் அம்பேத்கர், முனைவர் எமினோ, காந்தியடிகள், ஐயூப் போப். காந்தியடிகள் இஸ் த ஆன்சர். சோ ஆவரேஜா பார்த்தாலே ஒரு 70ல இருந்து 75 क्वेश्चन 35 நிமிஷத்துல தமிழ்ல போட முடியும். மீதி ஒரு 20ல இருந்து 25 கேள்விக்கு ஒரு இன்னொரு 15 நிமிஷம் கால் மணி நேரம் கொஞ்சம் கேள்வி டஃபா இருந்துச்சுன்னா எதுக்கிட்டா கூட 1 மணி நேரத்துல தமிழ் முடிக்கலாங்க. ரைட்டா? 1 ஹவர்ல தமிழ் முடிக்கலாம். சரி, இப்ப அடுத்து வந்து தமிழை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஜிஎஸ் மேத்ஸ்க்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி போறேன், ஸ்டாப் கிளாக் ரெடியா வைங்க. ஏன்னா ஜிஎஸ் மேத்ஸ்க்கு எவ்வளவு ஆவரேஜா டைம் எடுக்குன்னு பார்க்கணும். தமிழுக்கு ஆவரேஜா 10ல இருந்து 15 செகண்ட் எடுத்துக்குது. அந்த மாதிரி கேள்விக்கு கொஞ்சம் பெரிய கேள்வி இருந்துச்சுன்னா 20ல இருந்து 25 செகண்ட் எடுத்துக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் மேத்ஸ்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டா? ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருங்க. ஓகே, மறைச்சுக்கிறேன். நான் தான் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன நீங்க தான் இன்விஜிலேட்டர். வணக்கம் சார். ஸ்டார்ட். Arrange the following in chronological order with respect to their chief ministership in Madras presidency. மெட்ராஸ் மாகாணத்தின் அந்த முதல்வர் வரிசையை வந்து அப்படியே வரிசைப்படுத்த சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் சுப்ராயலு ரெட்டியார் ஃபர்ஸ்ட் 1920. ஸோ 2 வரணும். 2ல 2 ஆப்ஷன் இருக்கு. 2க்கு அப்புறம் 4 இருக்கு, 2க்கு அப்புறம் 5 இருக்கு, 2க்கு அப்புறம் 4. ராஜாஜி கம்பல்சரி வராது, ஏ வராது, பி தான் ஆன்சர். ஸோ பி ஆன்சர்னா ஆப்ஷன் பி. பி ஆன்சர். எவ்வளவு செகண்ட்? 22 செகண்ட். இப்போ நான் பேசுறேன்ல, பேசி எப்படி பார்த்தாலும் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அதுல ஒரு 5 செகண்ட் குறைச்சு விட்டுருங்க. ரைட்டா? இப்போ இந்த நீங்க கேள்வியை படிக்கிறப்பவே இது யூனிட் 6 டக்குன்னு கண்டுபிடிக்கணும். யூனிட் 6ல அந்த இடத்துக்கு டக்குன்னு போயிடணும். மெட்ராஸ் மாகாணம் சீஃப் மினிஸ்டர்னாலே வருஷப்பத்த சொல்றாங்கன்னு சொன்னாலே டக்குன்னு 1920 சுப்ராயலு ரெட்டியார் முதல் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஓடணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்த்தது வந்துடும். ஆப்ஷன்ல பார்த்தா அடிச்சிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஆனா ஜிஎஸ்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்காது, சுத்தி வளைப்பாங்க. சுத்தி வளைக்கிறத நீங்களும் சுத்தி விடணும். ரைட்டா? அப்ப எப்படி பார்த்தாலும் சுப்ராயலு ரெட்டியார் 2ல 2 ஆப்ஷன் தான். இது 2 தூக்கு. எப்படி பார்த்தாலும் ராஜாஜி அடுத்து வராது. அப்ப அடுத்து எப்படி பார்த்தாலும் சுப்பராயன் தான். 2 5 ஆப்ஷன் பி ஆன்சர். புரியுதா? சோ சுப்பராயனு, அதுக்கப்புறம் முனுசாமி நாயுடு, அப்புறம் பிடி ராஜன், அப்புறம் தான் ராஜாஜி. ஏன்னா 1937 தானே ராஜாஜி. என்ன சுப்ராயலு ரெட்டியார் 1920. என்ன அப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் போறோம். ஸோ அதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். ஓகே, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட். தவறானதை கண்டறிக. மகாராஷ்டிரா பைகாம் லெஜிஸ்லேச்சர்னா ஈரவை சட்டமன்றம்னு அர்த்தம். மகாராஷ்டிரா ஈரவை, தெலுங்கானா ஓரவை, பீகார் ஓரவை, ஆந்திர பிரதேசம் ஈரவை. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. எது தப்புன்னு கேக்குறாங்க. மகாராஷ்டிரா இது, தெலுங்கானா ஓரவை இல்ல, பீகார் ஓரவை இல்ல. இது 2 தப்புங்க. 2 and 3 ஆன்சருங்க. 2 and 3 ஆப்ஷன் சிங்க. ஸ்டாப். 22 செகண்ட். இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு 2 and 3 அடிக்கலாம். இந்த ஈரவை மன்றத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவில் வெறும் 6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் மேலவை, சட்ட மேலவைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது 6 மாநிலத்துல தான் ஈரவை மன்றமே இருக்கு. சட்டமன்றம், சட்ட மேலவைன்னு சொல்லிட்டு 6 மாநிலத்துல மட்டும் தான் இருக்கு. என்னென்ன மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா. சவுத்துல ஒரு 4 ஸ்டேட் வந்துடும், நார்த்ல 2 ஸ்டேட், உத்தரப்பிரதேஷ், பீகார். ரைட்டா? இதுல என்ன சொல்லிருக்காங்க? தெலுங்கானா யூனிங்கிறாங்க, பீகார் யூனிங்கிறாங்க. அதாவது தெலுங்கானாவும் பீகாரும் ஓரவைங்கிறாங்க. தப்பு. அதனால தான் 2 and 3 தப்புன்னு நம்ம போட்டோம். ரைட்டா? சத்த கொஸ்டின் போலாம். ஸ்டார்ட். ஜிரு தேசிய பூங்கா, கார்பத் தேசிய பூங்கா, ராஜ்கிர் தேசிய பூங்கா, ரந்தபூன் தேசிய பூங்கா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். இப்ப இந்த மாதிரி தேசிய பூங்கா ஒருவேளை உங்களுக்கு மேட்ச் ஃபாலோவிங் தெரியலன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? டக்குன்னு இதுக்கு ஒரு 10 செகண்ட் மேல எடுக்குது, இல்ல தெரியவே இல்லைன்னா இந்த கொஸ்டின் மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எது கொஸ்டின் பேப்பர்ல, இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் இருக்கும்ல, அதுல நான் என்ன எழுதிடுவேன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் நான் எழுதி வச்சிருவேன். இது மாதிரி தெரியாத கேள்வியில பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் திருப்பி 105 தெரியல, 153 தெரியல, 172 தெரியல, 182 தெரியல, ஒரு 4 கேள்வி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதி வச்சிடறேன். இப்ப நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும், இல்லைன்னா நான் ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட்ல பின்னாடி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறேன். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் நம்ம உண்மையிலே விடுவோம். ஏன்னா உண்மையிலே எக்ஸாம் ஹால். இதை விட்டுறேன், கடைசியில வரும் பாத்துக்குவோம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஸ்டார்ட். அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவென்ட்ஸ் இன் தி chronological order. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பூலிதேவரின் இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரனின் இறப்பு. அப்படியே வரிசை ஸ்கூல் புக்ல அப்படியே வரிசையா தான் இருக்கும். சரியா? பூலிதேவர் தான் ஃபர்ஸ்ட், அடுத்த குயிலி, அடுத்த கட்டபொம்மன், அடுத்த மருது. 1 2 3 4 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸ்டாப். 19 செகண்ட். சோ பேசலாம் கழிச்சு விட்டா இந்த क्वेश्चनக்கு வந்து 17 18 செகண்ட்ல அடிச்சிடலாம். ரைட்டா? சோ ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம்.
which of the following was founded by ரெட்டமலை சீனிவாசன். ரெட்டமலை சீனிவாசன் எதை வந்து ஃபவுண்ட் பண்ணான்னு கேக்குறாங்க. சாகிய பௌத்த கழகம் வந்து இவரு யாரு, அயோத்திதாசனார். அத்வைதானந்த சபாவும் அயோத்திதாசனார் தான் நீலகிரியில கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆல் இந்தியா ரிப்ளஸ் கிளாஸ், அதாவது அகில இந்தியா ஒடுக்கப்பட்ட சங்கம் வந்து எம்சி ராஜா. ஆதி திராவிட மகாஜன சபை, இதான் வந்து ரெட்டமலை சீனிவாசன். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். சோ இந்த क्वेश्चन அடிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் போறோம். மார்க் பண்ணிக்கிறது மட்டும் தான் டைம் எடுக்கும். ரைட்டா? which are the following statements about பகத் சிங் are true? பகத் சிங்கை பற்றி கீழ்கூற்றை கண்டறிக. 1930 பகத் சிங் சிட்டகாங் ஆயுதப்படைகளை தாக்கினார். தப்பு. சூர்யா சென். சிட்டகாங்கை தாக்குனது வந்து சூர்யா சென், பகத் சிங் இல்ல. கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஒன்னு தப்பு. 1929 இப்ப இந்த क्वेश्चन மட்டும் எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பாப்போம். 1929 பகத் சிங் பி.கே. தட்டுடன் இணைந்து மத்திய சட்டமேரவை மீது குண்டு வீசினார். கரெக்ட். 1925 ஆண்டு பகத் சிங் இந்துஸ்தான் குடியரசு பணியை நிறுவினார். தப்பு. இந்துஸ்தான் அதாவது இந்துஸ்தான் சமூக குடியரசு பணி, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் தான் நிரூபிப்பாரு. அது பகத் சிங் நிரூபிக்க மாட்டார், இன்னொருத்தர் தான் நிரூபிப்பாரு, சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர். இந்த क्वेश्चन இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறதுக்கே நம்ம டைம் எடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1930 பகத் சிங் சிட்டகாங் ஆயுதப்படைகளை தாக்கினார். இப்படி படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு டைம் எடுத்துச்சு? படிக்கிறதுக்கே 5 செகண்ட் எடுக்குது. ரைட்டா? ஆனா அந்த படிக்கிறத மட்டும் நீங்க செய்யக்கூடாது, படிக்கிறப்பவே யோசிச்சுடணும். ஏன்னா நீங்க படிச்சு முடிச்சு திரும்ப அதை படிச்சு பாக்குறீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கிறப்பவே நீங்க அது தப்புன்னு முடிவு பண்ணிடணும். அதாவது இப்ப பாருங்களேன், 1930 உங்க மனசு 1930 போயிடும். 1930 பகத் சிங் சிட்டகாங், என்ன பகத் சிங் சிட்டகாங்க தப்பு. அதாவது ஒரு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிச்சு திரும்ப அதை படிச்சு பார்க்கல வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் டைம் இருக்கும். படிக்கிறப்பவே டிசைட் பண்ணிடணும் அது தப்பு தான் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 1929 பகத் சிங் பி.கே. தட்டுடன் இணைந்து மத்திய சட்டமேரவை மீது குண்டு வீசினார். 1929 கரெக்ட், பி.கே. தட்டு கரெக்ட், மத்திய சட்டமேரவை ரெண்டாவது கரெக்ட் தான். ஸ்டாப். 8 செகண்ட். சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நான் கரெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு 8 செகண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு 5 செகண்ட் ஆச்சு. ஆக முடியல 13 செகண்ட் ஆயிருக்கு. ரைட்டா? ஓகே ஸ்டார்ட். 1925 ஆண்டு பகத் சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஆஹா இல்லையே, இந்துஸ்தான் இவர் இல்லையே, தப்பு. ஸ்டாப். 6 செகண்ட். சோ 13 + 6 19 செகண்ட் ஆச்சு. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनக்கு நான் ஃபுல்லா படிச்சு பார்த்து டிசைட் பண்றதுக்கு 19 செகண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்ல அதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் வைப்பேன். இல்ல பாத்தீங்கன்னா 1 தப்பு 3 தப்பு 2 தான் கரெக்ட். சோ ஏன் ஆப்ஷன் வைப்பேன், அதுக்கு ஒரு 2.5 செகண்ட் எடுத்துக்கும். ஆக முடியல ஒரு 20 செகண்ட் எடுத்துக்குது ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनக்கே. ரைட்டா? ஆனா எக்ஸாம் இப்ப நீங்க உங்க கேள்வி கேட்பீங்க, சும்மா கேமரா முன்னாடி நீங்க எக்ஸாம்ல உட்கார்ல, நீங்க சும்மா கேமரா முன்னாடி நின்று சும்மா 10 செகண்ட் 15 செகண்ட் சொல்லுவீங்க. எக்ஸாம் ஹால்ல உள்ள ஒரு பிரஷர் இருக்குமே சார், அந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது? இங்க பாருங்க, நீங்க அப்படி நினைச்சிட்டு எக்ஸாமுக்கு போகாதீங்க. இதுதான் என் எக்ஸாம், இதான் என் வாழ்க்கை, இதுலனா வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த எக்ஸாமுக்கு போகாதீங்க. அது உண்மையா இருந்தாலும் கூட இதுதான் வாழ்க்கை, ஓகே, அதை மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரு குவார்டர்லி எக்ஸாம், ஒரு காலாண்டு தேர்வு. ஜஸ்ட் சும்மா ஜாலியா போய் நான் எழுதிட்டு வருவேன். அந்த ஜாலியில நான் 200க்கு 175 எடுப்பேன். அப்படி ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான், ஃப்ரீ ஃப்ளோட்டிங்ல மைண்ட் வேலை செஞ்சா மட்டும் தான் உங்களால அந்த காலகட்டத்துக்கு போக முடியும். ரொம்ப பிரஷரா என் வாழ்க்கை ஐயோ ஓயமாறு என் வாழ்க்கைனா பாஸ் பண்ண முடியாது. ரைட்டா? ஃப்ரீ ஃப்ளோட்டிங்ல போங்க, ஃப்ரீ ஸ்பிரிட்டா போங்க. என்ன கேஷுவலா தாங்க மூளை வேலை செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸா அந்த மூளை வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்பவே பகத் சிங் 30 சிட்டகாங் அந்த காலகட்டத்தோட போய் தப்பு சரி தப்பு அப்படின்னு அடிக்கணும். ரைட்டா? அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப இது ஒரு கூற்றுக்கான இந்த மாதிரி கேள்விக்கு தான் டைம் எடுக்கும். ரைட்டா? ஆனா இதுலயுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சர் ஆகும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்காது. இப்ப பாருங்க, இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல். இப்படி மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மை இப்படி பாசிட்டிவா வந்தாலே எப்பவுமே அது கரெக்ட் தான். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தாலே டக்குனு கரெக்ட் அடிச்சிடுங்க. சரியா? மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்று, இதுவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பிளஸ் கூற்றுக்கு சரியான காரணம், சூட்டுக்கு சரியான காரணம் ஆப்ஷன் ஏ. இந்த क्वेश्चन எப்படி பார்த்தாலும் ஒரு 15 20 செகண்ட்ல ஆன்சர் போடலாம். ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டா? இப்போ பாருங்க, இது ஒரு மேத்ஸ் ஃபாலோவிங் क्वेश्चन. ரைட்டா? சோ இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குன்னு பாப்போம். ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் டக்குனு 5 இயர் பிளானுக்கு போயிடணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பொருளாதாரம் சீரமைப்பு, growth stability, problems of refugee, food shortage and inflation. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, அகதிகள், உணவு பற்றாக்குறைனாலே ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் தான். சோ ஏ எப்படி பார்த்தாலும் 3 தான். A3க்கு ஒரே ஆப்ஷன் தான். A3 மீதி எல்லாமே நிலைத்தன்மையில அது வராது. A3 நாலே ஆப்ஷன் சி. ஸ்டாப்.
22 செகண்ட். இப்போ நான் உங்கள்ட்ட பேசுறதுக்குலாம் ஒரு 7 செகண்ட் கழிச்சு விட்டுருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை நான் டிசைட் பண்றேன்ல, இந்த 3ங்கிறதுக்கு இதுக்கு மட்டுமே எனக்கு 10 செகண்ட் எடுத்துக்கும். 10லேருந்து 12 செகண்ட் எடுத்துக்கும். ரைட்டா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா நான் இது வரைக்கும் இருக்கிற நிலவரத்தை சொல்றேன். ஒரு தமிழ் கேள்வி அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன கேள்வினா 10 செகண்ட் தான் எடுத்துக்குது. எக்ஸ்ட்ரா புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கிட்டா கூட 15 செகண்ட் ஆவரேஜா நீங்க அடிக்க முடியும். அப்பனா ஒரு மணி நேரத்தில் உங்களால தமிழ் 100 கேள்வியை கன்ஃபார்ம் முடிக்க முடியும். அதுல ஒரு 25 கேள்வி டஃபா கேட்டாலும் கூட 1 மணி நேரத்தில் நீங்க முடிச்சே ஆகணும். அதுக்கு சாம்பிள் ப்ரூஃப் பார்த்தாச்சு, டைம் அலாட்மெண்ட் பார்த்தாச்சு. ஒரு ஜிஎஸ் கேள்வியை ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி அடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆச்சு, ஒரு மேத்ஸ் ஃபாலோவிங் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆச்சுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு கூற்றுக்கான கேள்வி அடிக்கிறதுக்கும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் ஆகும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபில்டர் பண்ணுறது இதில் தான் டிலே ஆகுது. ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரு கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கேன். அதை நான் பின்னாடி மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம் இப்போ. ரைட்டாங்க? நான் பின்னாடி மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்பேஸ் ஆர் ஆஃப் ஒர்க்கில். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வேகமாக முடிக்கணும். எதெல்லாம் தெரியலையோ மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டைம் எதுக்கெல்லாம் எடுக்குதோ மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் பிளான்ஸ் இன் chronological ஆர்டர். ஸோ இப்படி இந்த மாதிரி பிளானை பார்த்தாலே எக்கனாமிக்ஸ் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மைண்டில் ஏறணும். ஏன்னாலே டக்குனு விஸ்வேஸ் எதனா ஃபர்ஸ்ட் எதில் இருக்கு? பி ஆன்சர் முடிஞ்சிச்சு. நீங்க 4 ஃபர்ஸ்ட்ல எது இருக்கு அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா படிச்சு அப்புறம் ஆப்ஷன் பார்க்க கூடாது. நீங்க படிக்கவே ஆப்ஷன் பார்த்துக்கிட்டே படிக்கணும். கேள்வியும் ஆப்ஷனும் ஒரு நிகர ஒரே சைமுல்டேனியஸா பார்க்கணும். கேள்வியை பார்த்துட்டே ஆப்ஷனை பார்க்கணும். ரைட்டா? ஸோ விஸ்வேஸ்வராயா தான் ஃபர்ஸ்ட். ஸோ பி இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இதை அடிச்சிடலாம். இப்போ இது ஒரு மேத்ஸ் கேள்வி. ரைட்டா? ஸோ மேத்ஸ் கேள்விக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன? ஸோ மேத்ஸ் கேள்வியை நம்ம பொறுமையாகவே போடுவோம். ஏன்னா மேத்ஸ் 45 நிமிஷம் அதிகபட்சம் சொன்னேன். ஸோ அதை நம்ம பொறுமையாகவே போடுவோம். ரைட்டா? டைம் ஸ்டார்ட். If the difference between C and SA and some principal 15% 3 years 1134 then the principal is இது ஒரு difference between space for rough பின்னாடி கீழ இருக்கு பாத்தீங்களா? ரெடியா வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ 1134 எத்தனை பர்சன்ட் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருவோம். 1134 3 years 15%. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 3 இயர்ஸ்னாலே ஃபார்முலால எழுதிட்டு இருக்காங்க, டைம் இல்லை. சரியா? ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா தெரியுமா? டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1134 இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர். P R square 1134 P R square R என்ன மேல அப்படி ஸ்கால் பண்ணிட்டு வரணும். நீங்க அப்படியே ஆனா பாத்துக்கணும். P into 15 into 15 P R square by 10,000 is equal to 1134 into 3 plus R by 100 னா 3 plus 15 by 100 எல்லாம் மனசுல வச்சுங்க. 315 315 by 100 ஸ்ட்ரைட்டா போடுங்க. ரைட்டா? எழுதிட்டு இருந்தாலும் டைம் வேஸ்ட். ஏன்னா இப்போ இப்படி இருக்கு. பிரின்சிபலை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போங்க. 1134 into 10,000 into 100 by 15 into 15 into 315. இப்போ சால்வ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். எஸ், மேத்ஸ்க்கு டைம் எடுக்கும், இந்த சொல்யூஷனுக்கு டைம் எடுக்கும். ரைட்டா? ஸோ 5 20 வாட்டி போகும், 5 3 வாட்டி போகும், 5 4 வாட்டி போகும், 5 3 வாட்டி போகும், 5 2000 வாட்டி போகும், 5 63 வாட்டி போகும். இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. 63 தான் அடிச்சானோ. 67 ஒரு வாட்டி போகும், 63 73 83 93 103 113 504 504னா எப்படி பார்த்தாலும் 8 வாட்டி போயிடும். ரைட்டா? எப்படி பார்த்தாலும் 8 வாட்டி போயிடும். ஸோ 3 into 3 9 9 18 2 வாட்டி போகும். 4 2 8 8 2000 16000 இஸ் த ஆன்சர். 16000 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். டைம் வச்சு 1 நிமிஷம் 30 செகண்ட் 1.5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இது கொஞ்சம் என்ன சொல்றது, இது கால்குலேஷன் அதிகமாக கேள்வி. ஆனா இதே மாதிரி எல்லா கேள்வி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது மாதிரியே ஒரு 10 கேள்வி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு 10 கேள்விக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்குவோம். இந்த மாதிரி 10 கேள்வினா 20 நிமிஷம் 10 கேள்விக்கு. மீதி 15 கேள்விக்கு ஒவ்வொரு நிமிஷம் வச்சுக்குவோம். அப்போ ஒவ்வொரு நிமிஷம் வச்சுக்கிட்டோம்னா மீதி 15 கேள்விக்கும் 15 நிமிஷம். ஸோ 20 நிமிஷம் பிளஸ் 15 நிமிஷம் 35 நிமிஷம். ஆவரேஜா 35 மினிட்ஸ்ல மேட்ஸை முடிக்கணும். ஆவரேஜா சராசரியா சொல்றேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 16000 இஸ் த ஆன்சர். 10 farmers, இது ஒரு மேத்ஸ் கேள்வி. டைமை ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 farmers 21 days. இது ஒரு செயின் ரூல் சம். ரைட்டா? 10 farmers 21 days 14 farmers, அதாவது 10 farmer 10 பேர் சேர்ந்து 21 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 14 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாம். ரைட்டா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ்ல இது இன்வர்ஸ், அதாவது இன்டைரக்ட். அதனால மேலே இருக்கிறது மேலே போட்டுங்க, கீழே இருக்கிறது கீழே போட்டுங்க. 7 3 வாட்டி, 7 2 வாட்டி, 2 5 வாட்டி, 3 15. ஆப்ஷன் பி. எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க? 24 செகண்ட். நான் பேசினேன் 4 செகண்ட் குறைச்சு விட்டீங்கன்னா 20 செகண்ட். இப்போ அதுக்கு 1.5 நிமிஷம் எடுத்துச்சா? ஆனால் இது 20 செகண்ட் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போனா மேத்ஸ்னாலே டைம் எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேள்வியை பொறுத்து அது மாறிட்டே இருக்கும், தன்மையை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இதே ஆனால் ரீசனிங் கேள்வியில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு 20 செகண்ட் மேலே உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை,
நீங்க பேனாவை எங்க வைக்கிறது எதுல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா அரை நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா அந்த கேள்வியில இருந்து விட்டுருங்க, அந்த கேள்விக்கு பாஸ் பாஸ் அடுத்த கேள்வி போயிடணும். ரைட்டா? அது மார்க் பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம், அதை விட்டுருங்க. நமக்கு டைம் தான் இங்க முக்கியம். நமக்கு ஆன்சர் கரெக்டாக விட டைம் தான் இங்க முக்கியம். டைம் தான் இங்க முக்கியம். திரும்ப சொல்லிக்கிறேன். ரைட்டா? So which are the following is correct about judiciary? India borrowed the concept of judicial review. நீதித்துறை புனராய்வு வந்து அமெரிக்கால இருந்து எடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் வச்சிட்டா கூட எப்படி பார்த்தாலும் கரெக்ட். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் ரெண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படும். ஆமா கரெக்ட், நானே சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கரெக்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. தப்பு. 13 தான் தடுக்கும், 13B தடுக்காது. 1 2 கரெக்ட். ஸோ 1 2 கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், ஒரு 30 40 செகண்ட் ஆச்சு எடுத்துக்கும். ஆவரேஜா 30 செகண்ட் எடுத்துக்கும். ரைட்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா as the largest tidal forest. கரெக்ட். கங்கா பிரம்மபுத்திராவோட அந்த டெல்டா பகுதி இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய சதுப்பு நிலம், சுந்தரவனம் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அலையாத்தி காடுகள் மாங்குரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு வாக்கியங்களும் சரி. ரைட்டா? Dash is the thought in terms of social, educational and psychological well-being among various communities. பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை எனப்படும். இதுதான் இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல காமனான கேள்வி. சரியா? இந்த மாதிரி கேள்வியை பாப்பீங்க எக்ஸாம்ல. இப்ப இதெல்லாம் வந்து கரெக்டா படிச்சிருக்க மாட்டீங்க, கரெக்டா இப்படியே படிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது சமுதாய நல்லிணக்கம்னா இதா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு காமனா சும்மா கேட்டு விட்டுருவாங்க அப்படி. ஏன்னா அப்பெல்லாம் இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல யோசிக்கணும், டைம் எடுக்கதான் செய்யும். ரைட்டா? இருந்தாலும் நம்ம நிறைய ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை நிறைய சொல்லியிருப்பேன். அதில் லவ் பேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, கேள்வியில ஒரு வார்த்தையும் ஆப்ஷன்ல ஒரு வார்த்தையும் எப்படியுமே ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டணும். அப்படிப்பட்ட ஆப்ஷன் ஆன்சர் சொல்லியிருப்பேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பல்வேறு சமுதாயம் சொல்றாங்க, எல்லா பல்வேறு சமுதாயமா இருந்தாலும் கூடி வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. கீழே வாங்க, அப்படிப்பட்ட பல்வேறு சமுதாயம் கூடி வாழ்றது இந்தியா போன்ற நாட்டுக்கு எது கரெக்ட்னு பாருங்க. தேசிய ஒருங்கிணைப்பு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நேஷனல் இன்டகிரேஷன். உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது உங்களுக்கு கூடுதலாக ஒன்று சொல்றேன், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்னு ஒன்று இந்தியா அமைச்சிருக்கு. தேசிய ஒருமைப்பாடு கவுன்சில் ஒன்று இருக்கு. எல்லா மாநிலங்களும் அப்பப்ப மீட்டிங் போடுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த வச்சுதான் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஏன்னா சமூக கல்வி, சமுதாய நல்லிணக்கம் பார்ப்பீங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, சமூக கல்வி மற்றும் உளவியல் 3 கேட்டிருக்காங்க. நீங்க சமுதாய நல்லிணக்கம் தாண்டி பெரிய வார்த்தையா இருக்கணும். அப்படிப்பட்ட பெரிய வார்த்தை தேசிய ஒருங்கிணைப்பு தான். அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ அப்படி பாருங்க, அப்படி பார்த்து அடிக்கணும். திருக்குறள் கேள்வியில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல எது பெருசா இருக்கும் அது ஆன்சர். ஸோ இது கொஸ்டினுக்கு ஜெல்லசி, ஆம்பிஷியஸ்னஸ், பொதுவாகவே பொறாமப்படாதீங்கன்னு தான் திருக்குறள் எப்பவுமே சொல்லுவாருன்னு வச்சுங்க. ஏன்னா அப்போ பொறாம இருந்துச்சுன்னா ஆன்சர் அடிச்சு விட்டுருங்க. ஏன்னா அடுத்து திருக்குறள் நான் தனியாகவே சொல்றேன். இருந்தாலும் ஒருவனுடைய செல்வம் பெருசாக ட்ராங்க் பிரிமிங் வார்த்தை ஆன்சரா இருக்கும். ரைட்டா? ஊருணி இஸ் த ஆன்சர். ஊருணி இஸ் த ஆன்சர். Dash is not a part of தமிழ்நாடு's first multimodal logistics. லாஜிஸ்டிக்ஸ்ல எது ஒரு பார்ட் இல்லன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்ப லாஜிஸ்டிக்ஸ்க்கு நாட் அ பார்ட்னு கேக்குறாங்க. இப்ப லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமே இல்லாதது இருக்கணும். ரைட்டா? இப்ப இதுல போர்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. போர்ட்னாலே லாஜிஸ்டிக்ஸ் தான். அப்ப போர்ட்னாலே லாஜிஸ்டிக்ஸ்னா கண்டிப்பா இதுல வராது டேஷ்ல. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரினாலே லாஜிஸ்டிக்ஸ் தான். ரைட்டா? நேஷனல் ஹைவே பேர்ல லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. எங்க நாட்டுன்னு கேக்குறாங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த 4 வார்த்தையை பாருங்க, 4க்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் பெரிய லெவல்ல சம்பந்தம் இல்ல. சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஏன்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். ரைட்டா? கேக்குறது லாஜிஸ்டிக்ஸ் எது இல்லன்னு கேக்குறாங்க. போர்ட்னா லாஜிஸ்டிக்ஸ், இண்டஸ்ட்ரினா லாஜிஸ்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் ரைட்டா இருக்கு. 3 வார்த்தையும் ஆப்ஷன்ல வராது. ரைட்டா? சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். சோ இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கதா செய்யும். Which are the following statement are correct about Nidhi Aayog? All chief ministers of state except union territories with legislature. இந்த மாதிரி except, only இதெல்லாம் இருந்தாலே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். சரியா? சோ அது ஆன்சரா வராது. பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன். கரெக்ட் தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இஸ் த வைஸ் சேர்பர்சன். தப்பு. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் நிதி ஆயோக்கும் டைரக்ட் சம்பந்தமே இல்ல. என்ன? சோ 2 மட்டும் தான் கரெக்ட். only 2 is the answer. only 2 is the answer. சர்க்காரியா கமிஷன் இதெல்லாம் பார்த்தால அழகா அடிக்கலாம். சர்க்காரியா கமிஷனா யூனியன் கவர்மெண்ட். A4 இருக்கு ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர் தமிழ்நாடு நுகர்வோர் கவசம். கவசம்னு 3 கவசம் இருக்கு. ஏன்னா 3மே இருக்கு. இதே சம்பந்தம் இல்லாம வேற ஒன்னு இருக்கு. வேற ஏதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா அது ஆன்சர் எப்பவுமே குரூப்ல டூப். ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். As per G20 surveillance note, India's economy is to grow at. இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளவு சதவீதம் வளரும் கேட்பாங்க. ஜெனரலாவே ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவோட பொருளாதாரம் ஆவரேஜா 7.5 8 இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி பார்த்தாலும் 7.5 8 9 இந்த ரேஞ்சில தான் இருக்குன்னு வச்சுங்க. ரைட்டா?
அதனால அப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. இன் விச் டெசர்ட் நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? பெரிய காம்ப்ளெக்ஸ் அமைக்கிறாங்கன்னா கண்டிப்பா பாலைவனமும் பெருசா தான் இருக்கணும். ரைட்டா? சோ சஹாரா பாலைவனம் இஸ் தி ஆன்சர். சஹாரா பாலைவனம். நீங்க தார் டெசர்ட் அடிக்கலாம் பார்க்காதீங்க. ஏன்னா தார் பாலைவனத்தில் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைச்சிருந்தாங்கன்னா அது நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம். ரைட்டா? அதனால இது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சஹாரா பாலைவனம் இஸ் தி ஆன்சர். ரைட் டு கிளீன் வாட்டர் இஸ் இந்த மாதிரி ரைட் டு மேரேஜ், டைவர்ஸ், கிளீன் வாட்டர் எதுவா இருந்தா கேட்டாலும் சரி, ரைட் டு ஃபுட் எதுவா இருந்தாலும் ஆர்டிகல் 21 தான் அடிச்சு விட்டுருங்க. ரைட்டா? எதுவா இருந்தாலும் மேக்ஸிமம் ஆர்டிகல் 21. ஆனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமைங்கிறது ஆர்டிகல் 19. அது ஞாபகம் வச்சுங்க. 44 சட்ட திருத்தத்தில் எதை அபாலிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அபாலிஷ் பண்ணாங்க. இல்ல சிம்பிளா 10 செகண்ட்ல அடிச்சு விட்டு வந்துட்டே இருக்கணும் எக்ஸாம்ல. The total surface area of a cube is 384. Find the side of a cube. So இது எவ்வளவு டைம் இருக்குன்னு பாப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. 384 கியூபா, கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 6a ஸ்கொயர். 384ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. 6 into a ஸ்கொயர் என்ன? சாரி, a ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணுமா? a ஸ்கொயர் is equal to 384 by 6. 6 that is 64. So a ஸ்கொயர் 64 னா a8. a8 னா ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் 17 செகண்ட். ஸோ பார்த்தீங்களா, மேத்ஸில் ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் இருந்துச்சு. ஆனால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு 15 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் தான் எடுக்குது. ரைட்டா? கேல்குலேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக போடுறவங்கன்னா இதுக்கு ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ எப்படி போயிட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ரைட்டா? ஸோ ஆக முதல்ல தாராளமாக அடிச்சுட்டு வரலாங்க. கேனிமெடேனால லார்ஜஸ்ட் 3. A4னா 2 ஆப்ஷன் இருக்கா? ஓகே. டைட்டன்னா இதுவும் ஒரு இதுதான், சேட்டலைட் தான். மூன் வித் கிளவுட்ஸ் 3 நாளே சேட்டலைட் தான் சொல்கிறாங்க. அப்படி B3 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சமக்ர சிக்ஷா அபியான் ஸ்கீம் எப்பவுமே பெருசாக்குற ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர். ரைட்டா? ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் அம்பேத்கர் லைஃப்? சசி தரூர் ஆன்சர். எப்பவுமே சசி தரூர் நிறைய புக் எழுதியிருப்பார். கூற்று பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்க. ஃபார்முலேட்ஸ் பாலிசி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரல் ரெப்ரசன்ட் பாசிட்டிவ் கூற்றுக்கு சரியான காரணம் 2 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபுல்லா கான் 2 பேர் வந்தாலே கக்கோரி சதி வழக்கு. வள்ளுவர் வந்து எந்த 2 விஷயத்த முக்கியம்னு சொல்லியிருக்காரு? ஞாலம் கருதினும் கை கூடும்னா காலமும் இடமும். சரியா? அதுதான் திருக்குறள் கொஸ்டினாலே திருவள்ளுவரா மாறிடணும். திருவள்ளுவர் மாதிரியே யோசிக்கணும். ரைட்டா? அவர் மூலக்குள்ள பூந்து இததான் சொல்லியிருப்பாருன்னு நம்பி அதை ஆன்சரா அடிக்கணும். வெளில வந்து அதான் ஆன்சரா இருக்கும். லான்ச் இருந்தது டு என்கரேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல். எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கனாலே கூற்று காரணம் சரியா தான் இருக்கும். கூற்றுக்கு சரியான காரணமா தான் இருக்கும் அதிகபட்சம் மேக்ஸிமம். ஸோ கூற்றுக்கு சரியான காரணம் தான். ரைட்டா? அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். அதே இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபாலோயிங் தி ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வருஷப்பட்ட சொல்றாங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. இந்த நார்வேவை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து இவங்கெல்லாம் எல்லா குறியீடுகளையும் வினா ஃபர்ஸ்ட்ல வைப்பாங்க. ரைட்டா? அப்போ இது தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் நார்வே கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஒன்று இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நார்வே ஃபர்ஸ்ட் வந்துடும். ரைட்டா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா நார்வே ஃபர்ஸ்ட் வந்துடும். நெய்யால் எழில்நுட்பம் என்றால் அவை இது முறைமை, பயிலுடைமை, ஆயுள். இங்கிலீஷில் பாருங்க. சிஸ்டம், என்டர்பிரைஸ், லைஃப். இது 3 கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. லைஃப் வாழ்க்கை, சிஸ்டம் அமைப்பு, எக்ஸ்பர்டைஸ் ஒரு நுண்ணறிவு அறிவு. அப்படி 3மே கேள்வி. அதெல்லாம் புட் அவுட்டு சம்மதமே இல்லைல்ல, வித்தியாசமா இருக்கா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். எப்பவுமே வித்தியாசமாக தான் ஆன்சர் ஆகும். விச் ஆஃப் த ஆக்ஷன் ஆல் லிவிங் திங்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் விடுங்க. ஃபுட்டு, பிளேஸ், ட்ரெஸ், ஆக்ஷன். 4 எது ஆர்மன் அவுட்டு, 4 எது குரூப்ல டூப்பு. உணவு, இடம், இருப்பிடம் இது எல்லாமே டச் பண்ண முடியும். ஆக்ஷனை டச் பண்ண முடியுமா? அதை தான் பெருசா பேசியிருப்பாரு. ஆக்ஷன் தான் பெருசுன்னு பேசியிருப்பார். தொழில் தான் பெருசுன்னு பேசியிருப்பார். வள்ளுவர் இப்படி தான் பேசியிருப்பான்னு நம்புங்க. இப்போ லாஸ்டா ஒரு கொஸ்டின் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தால, அதாவது பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு. இப்போ அந்த கொஸ்டின் நம்ம திரும்ப, ஏன்னா இது எக்ஸாம் ஹால் மாதிரி இந்த கொஸ்டினுக்கே வந்துட்டேன். ரைட்டா? இப்போ இதை எப்படி அடிக்கிறது? ஜிர் தேசிய பூங்கா, கார்பத் தேசிய பூங்கா. மேத்ஸ் ஃபாலோவிங்ல ஒரு ட்ரிக்கை பார்ப்போம். எப்பவுமே லாஸ்ட் ஆப்ஷன்ஸை பாருங்க. லாஸ்ட்ல 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் இந்த 2ல 1 ஆன்சரா இருக்கும். ரைட்டா? இப்போ 1 சொல்லிட்டு 2 வாட்டி ரிப்பீட் ஆதா? அப்போ இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் BOCA இருக்கும். ரைட்டா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. 3 சொல்லிட்டு 3 ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம ஆல்ரெடி இதை 2ஐயும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இந்த 3 ரிப்பீட் ஆகுது. இது எப்படி ஆன்சரா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2ல இந்த 3 ஒரு வாட்டி இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ C இஸ் த ஆன்சர். இது வந்து தெரியலன்னா அடிக்க சொல்றேன். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஜிர் தேசிய பூங்கா ஃபேமஸ். அது குஜராத் தான். அடிச்சு சொல்றேன், குஜராத் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், அதுவும் ஃபேமஸ். ரைட்டா? ஸோ A3 B4 3-4. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். ரந்தம்போர் ராஜஸ்தான். ரைட்டா? ரந்தம்போர் ராஜஸ்தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? ஸோ இப்படி தாங்க ஒரு எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும். 3 மணி நேரத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் போட்டு முடிக்க முடியும். ரைட்டா? அதை நம்புங்க. அதனால் பயப்படாதீங்க. 175 எடுப்பீங்க +3 மணி நேரத்தில் முடிப்பீங்க. அந்த நம்பிக்கையோட போங்க.
நல்லா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க அனைவருமே இந்த வீடியோ கம்பல்சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ எல்லாமே நல்லா பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கையோட போங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.